எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் தக்காளி ஊறுகாய் இன்ஸ்டன்டா எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். தக்காளியை வச்சு ஒரு 4-5 டிஷ் செஞ்சு வாரம் ஃபுல்லா ஓட்டுறவங்களா நீங்க, உங்களுக்கான ரெசிபி தான் இது. நான் செய்யற இந்த தக்காளி ஊறுகாய்க்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப அதிகம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? தவால ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கிலோ நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கிரேனியா அரைச்சுக்கோங்க, ஜூஸ் ஆக்கிடாதீங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறவங்க 30 பல் நாட்டு பூண்டை இடிச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/4 கிலோ எண்ணெய், 2 டீஸ்பூன் கடுகு, அதோட நம்ம இடிச்ச பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 200 கிராம் புளிய ஊற வச்சு நல்லா அரைச்சு வடிகட்டி சேர்த்திருக்கேன். 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட அளவு பாதி ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அதோட நம்ம அரைச்ச கடுகு வெந்தய பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்கும் போது 2 டீஸ்பூன் பொடிச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலன்னு நான் மறுபடியும் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இன்னொரு 20 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அருமையான கலர்ல தக்காளி ஊறுகாய் அட்டகாசமா ரெடி ஆயிடுங்க. 4 தக்காளி எடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல நீங்க தக்காளி ஊறுகாய் செஞ்சிடலாம். அதோட வீடியோவும் ஸ்டோரிஸ்ல இருக்கு. குவாண்டிட்டி அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரொபோர்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 1/2 கிலோ பாட்டிலுங்க. எனக்கு 3 பாட்டிலுக்கு கிடைச்சது. 3 மாசத்துக்கு தாராளமா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டீடைல் வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன், லிங்க் ஸ்டோரியில இருக்கு, செக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?